திரிபுரா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மாணிக் சர்க்காருடைய பூத்து ராம்நகர் தொகுதியில அந்த சீஃப் மினிஸ்டருடைய பூத்திலே வந்து இவிஎம் மிஷின் ரிப்பேர் ஆயிருச்சு. அதே மாதிரி அந்த பிஜேபி தலைவர் அந்த பிப்ளப் தேவோட பூத்திலேயே இவிஎம் மிஷின் ரிப்பேர் ஆயிருச்சு. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி இவிஎம் ஃபிராட் பண்ணி தாண்டா பண்ண போறோம், உங்களால முடிஞ்சா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கடான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி அதே மாதிரி செயல்படுத்தி கலவரம் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி ஆட்சி பிடிச்சு உட்காந்துட்டாங்க. சிபிஎம் ஆபீஸ் அட்டாக் பண்றது, எரிக்கிறது, அடிச்சு நொறுக்கிறது, அவங்க கட்சி சிபிஎம் கட்சி ஆட்களை வந்து கொலை பண்றது, இப்படி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்து 1.5% இருந்தவனுங்க 10 வருஷத்துல எங்க வந்து நிக்கிறானுங்க 70%. திரிபுரா மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தமிழ்நாட்டிலேயே நாளைக்கு செயல்படுத்தினா என்ன செய்ய போறோம் நம்ம? அப்போ அன்னைக்கு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா? அடுத்த ஒரு வருஷ காலம் அப்படிங்கிறது வந்து இந்திய அரசியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வந்து பொலிட்டிக்கலா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு 4 ஸ்டேட்ஸுக்கு வந்து எலெக்ஷன் நடக்கும், சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. வர்ற அக்டோபர் நவம்பர்ல பீகாருக்கு நடக்க போகுது. அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா, இதுக்கு வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மே மாசத்துல நடக்க போகுது. ரொம்ப இந்த 4 ஸ்டேட்டுமே வந்து ரொம்ப பொலிட்டிக்கலா ரொம்ப சென்சிட்டிவான மாநிலங்கள் இந்தியாவில். இப்போ இந்த 4 மாநிலங்கள்ல பீகார்ல வந்து நிதிஷ்குமார் தலைமையில் அங்க வந்து பிஜேபி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, கேரளால கம்யூனிஸ்ட் ஆட்சி, மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸோட ஆட்சி. இந்த 4 மாநிலங்கள்ல எப்படியாவது வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து பல பிளான போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த 4 மாநிலங்கள்ல ஜெயிக்காம இவங்க வந்து பொலிட்டிக்கலா வந்து இந்தியாவை வந்து முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போக முடியாது. அதான் இப்போ பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. இப்போ 2029 வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கிட்டனா வச்சிருக்காங்க. இது 2029க்குள்ள ஒட்டுமொத்தமா வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கறத கொண்டு வந்து டோட்டலா இந்தியா வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போயிடணும் அப்படிங்கறதா பிஜேபியோட அல்டிமேட் பிளான். அப்ப அந்த பிளான் வந்து அவனுக்கு 2029 செயல்படுத்தணும் அப்படின்னா இந்த மாநிலங்கள்ல வந்து இவனுக்கு வந்து முழுசா கண்ட்ரோல் எடுத்தாகணும். இந்த 4 மாநிலத்திலும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். காரணம் என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி இன்க்ளூட் பண்ணக்கூடிய பிஜேபி உள்ளடங்கிய ஒரு அரசாங்கம் இங்கே வராத வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அப்போ பிஜேபி தமிழ்நாடு ஏத்துக்குச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து எப்படியாவது உருவாக்கி ஆகணும் அப்படின்ற ஒரு அர்ஜி வந்து அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இங்க இருந்து தான் இந்தியா பூரா பரவுது. தமிழ்நாடு தான் வந்து இதுல வந்து ஒரு வேன்கார்டா முன்னாடி நின்றுட்டு இருக்கு. இந்த பிஜேபி எதிர்ப்புல பிஜேபி காலி பண்றதுல தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலமா, முன்னணி மாநிலமா நின்றுட்டு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்து பிஜேபி உள்ளடக்கி ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான சீரியஸான எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு அமித்ஷா பேசுனது, என்டிஏ ஆட்சி தான் 2026ல, இன்னும் ஒரு வருஷம் தான் என்டிஏ நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம்னு சொல்லி அமித்ஷா திருப்பி பேசிட்டு இருக்கிறது. இது எல்லாமே வந்து என்னன்னா வந்து ரொம்ப ஒரு தெளிவான திட்டத்தோட தான் அவனை நகர்த்துறாங்க. இந்த எல்லா திட்டத்திலையும் உங்களுக்கு முக்கியமான ஆயுதமா இருக்கிறது வந்து இவிஎம் தான். இவிஎம் மோசடி பண்ணாம எங்கேயுமே உனக்கு ஜெயிக்க முடியாது, இந்தியாவில எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. அப்ப இவிஎம் மோசடியை வச்சுதான் இவனுக்கு இந்த 4 மாநிலத்துல பீகார்ல பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்தாகணும். அதே மாதிரி மற்ற 3 மாநிலங்கள்லயும் எதிர்கட்சிகிட்ட இருந்து ஆட்சியை புடுங்கி பிஜேபியை வந்து மேல கொண்டு வந்தாகணும். இவிஎம் வச்சுதான் அவனுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான திட்டங்களை அப்புறம் அவனுக்கு போட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பிஜேபி வந்து எப்படியாவது வந்து அதிகாரத்துல இருந்து வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு இலக்கா வச்சுதான் நம்ம வந்து இயங்கிட்டு இருக்கோம். மக்களுக்காக போராடும் கட்சின்னு ஒரு கட்சியை நம்ம உருவாக்கி இருக்கோம். இதுக்குன்னு ஒரு கட்சி வேணும், மக்களுடைய ஓட்டுரிமை மீட்கணும்னா இவிஎம் காலி பண்ணணும், பாசிசத்தை காலி பண்ணணும்னா இவிஎம் காலி பண்ணணும். அப்ப அதுக்கு எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு கட்சி வேணும்னு சொல்லி அந்த கட்சியை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். சோ நம்முடைய முயற்சிகள் ஒரு பக்கம் நடக்குது. எதிர்கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த வேலையை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த சூழ்நிலையில தான் வந்து சிபிஎம் கட்சியுடைய ஒரு முக்கியமான எதிர்கட்சி ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அந்த கட்சியுடைய இந்தியாவில் வந்து இப்ப கேரளால ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியோட அகில இந்திய மாநாடு இங்க மதுரையில் நடக்குது. ஏப்ரல் 2ல இருந்து 6 வரைக்கும் நடக்குது. அந்த மாநாடுக்கு இந்தியா பூரா இருந்து அந்த கட்சியோட பிரதிநிதிகள், தலைவர்கள் எல்லாம் வருவாங்க. இப்ப அந்த கட்சி தலைவர்களை வந்து நம்ம சந்திக்க போறோம், மதுரையில வச்சு சந்திக்க போறோம். ஏற்கனவே டெல்லியில மீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சென்னையில அவருடைய மாநில செயலாளர் இருந்த பாலகிருஷ்ணன் உட்பட நிர்வாகிகளை சந்திச்சிருக்கிறோம், பல முறை சந்திச்சிருக்கிறோம். சமீபத்தில் ஜனவரி 3ஆம் தேதி அவங்களுடைய மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடந்துச்சு. அந்த மாநாட்டுக்கு போயிருந்தோம். மாநாட்டுக்கு போய் அங்க உள்ள பிரதிநிதிகளாம் சந்திச்சோம். இது சம்பந்தமா அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரகாஷ் காரத்துக்கு ஒரு டீட்டெயில்டா ஒரு கடிதம் எழுதியிருக்கோம். கடிதம் எழுதி இந்த மாதிரி இவிஎம் வந்து நீங்க எடுத்து போராடிதான் ஆகணுன்றது நம்ம ஒரு கடிதம் எழுதினோம். அந்த கடிதத்தோட காப்பியை தான் நம்ம எல்லாருக்கும் அந்த கட்சி தோழர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆன்லைன்லயும் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி நேரடியாக போய் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சூழ்நிலையில இவங்களுடைய மாநில அகில இந்திய மாநாடு 24வது அகில இந்திய மாநாடு மதுரையில் வர ஏப்ரல் 2 நடக்க போகுது. அந்த மாநாட்டுக்கு போய் நம்ம வந்து திருப்பி இதை வலியுறுத்த போறோம், அவங்க சந்திச்சு வலியுறுத்த போறோம். பல்வேறு விவரங்களை வந்து நம்ம திருப்பி கொடுக்க போறோம் அவங்களுக்கு. என்னென்ன காரணத்தினால இவிஎம் மோசடி வந்து நீங்க எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம் இருக்கு, எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்க போறோம்.
இதுல முக்கியமா நம்ம வந்து என்ன சொல்ல போறோம் அப்படின்னா வந்து அவங்கள்ட்ட அவங்க ஆட்சி இழந்த 2 மாநிலங்கள், ஒன்னு வந்து திரிபுரா, இன்னொன்னு மேற்கு வங்காளம். இந்தியால இப்போ ஆட்சியில் இருக்கிற மாநிலம் கேரளா. இந்த முக்கியமா வந்து திரிபுரா மேற்கு வங்காளத்துல சிபிஎம் வந்து பின்னடைவை சந்திச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு அங்க போயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவிஎம் மோசடி அப்படிங்கிறது. அந்த கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட விவாதம் நடந்திருக்கு அந்த மாநிலத்துல, அவங்களுக்குள்ளே நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு. அப்ப அதையெல்லாம் திருப்பி அவங்களுக்கு வந்து நினைவுபடுத்தப்போம். இப்ப இந்த முக்கியமா இந்த திரிபுரா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த கட்சி சிபிஎம் கட்சி தோழர்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய, பிஜேபி எதிர்க்கக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப ஆழமா வந்து புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஏன்னா இவனை வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் பிஜேபி காரங்க என்ன சொல்லுவானுங்கன்னா, நாங்க வந்து 2% இருந்து கூட நாங்க ஆட்சியை பிடிச்சிருவோம். திரிபுரா உதாரணமா சொல்லுவானுங்க அவனு. அதே மாதிரி ஹரியானா உதாரணமா சொல்லுவானுங்க. முக்கியமா திரிபுரா வந்து ரொம்ப சீரியஸா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இஷ்யூ. என்ன காரணம்னா இப்ப அவனு ஆளுங்கட்சி பிஜேபி வந்து திரிபுரால வந்து 2018 இருந்து ஆளுங்கட்சி. அவனுக்கு வந்து 2013 அதுக்கு 2018 தேர்தலுக்கு முன்னாடி நடந்த அந்த சட்டமன்ற தேர்தல், 2013 நடந்த சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வாங்கின ஓட்டு எவ்வளவு கேட்டீங்கன்னா 1.5%. வெறும் 1.5%. ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, ஒரு வார்டு மெம்பர், கவுன்சில் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு கட்சி இருக்க அந்த மாநிலத்தில் கூட தெரியாது. அந்த அளவுக்கு இருந்த ஒரு கட்சி தான் பிஜேபி திரிபுரா மாநிலத்தில். அந்த கட்சி வந்து அடுத்த 5 வருஷத்துல 2018 44% மேல கிட்டத்தட்ட ஓட்டு வாங்கி 44% ஓட்டு வாங்கி ஆளுங்கட்சியா மாறுறாங்க திரிபுரால 5 வருஷத்துல. இது எப்படி சாத்தியமாச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத அந்த விவரங்களை நம்ம வந்து முழுசா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஆளுங்கட்சி மேல இருக்கக்கூடிய வெறுப்பால ஆட்சிக்கு வந்தது இல்லை. ஏன்னா ஒரு 25 வருஷமாக சிபிஎம் ஆட்சியில் இருக்கு, 93 இருந்து நீண்ட காலமா ஆட்சியில் இருந்து. அதனால ஆட்சி மாற்றத்துக்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கு, மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் திரிபுரா வந்து பிஜேபி கேப்சர் பண்ணது அப்படிங்கிறது. இந்த சதித்திட்டத்தோட தொடக்கம் எப்ப இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 2017 வந்து ஆரம்பிக்குது. 2017 வந்து அங்க வந்து அந்த கட்சியோட மாநில தலைவராக இருந்த பிப்ளப் குமார் தேப் தெளியமுரா அப்படிங்கிற இடத்துல ஒரு பப்ளிக் ரேலி நடக்குது, பிஜேபியோட ரேலி நடக்குது. அந்த ரேலியில வந்து பேசுறான். அவன் என்ன பேசுறான் அப்படின்னா வந்து அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூபியில, உத்தரகாண்ட்ல, அதே மாதிரி மணிப்பூர்ல சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. 2017 பிப்ரவரியில முடிஞ்சிருக்கு. அந்த எலெக்ஷன்ஸ்ல 3 எலெக்ஷன்லயுமே வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்கு. யூபியிலையும் ஜெயிச்சிருக்கு, உத்தரகாண்ட்லயும் ஜெயிச்சிருக்கு, இதுலயும் மணிப்பூர்லயும் ஜெயிச்சிருக்கு. அதை மென்ஷன் பண்ணி அந்த கூட்டத்தில் பேசுறான். அந்த பிப்ளப் குமார் தேப் வந்து 12/4/2017 தெளியமுரா அப்படின்ற இடத்துல அந்த பப்ளிக் ரேலியில வந்து பேசும்போது பேசுறான். என்ன சொல்றான்னா வந்து நாங்க தான் திரிபுராவை பிடிக்க போறோம். அதான் சொல்றான், நாங்க தான் திரிபுராவை ஆட்சி பிடிக்க போறோம். உத்தரப்பிரதேசத்துல, உத்தரகாண்ட்ல, மணிப்பூர்ல ஃப்ராட் பண்ணி தான் பிடிச்சிருக்கோம், இவிஎம் மோசடி பண்ணி தான் பிடிச்சிருக்கோம். ஒத்துக்கிறான், ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுக்குறான் அந்த மீட்டிங்ல. ஆக்ரோஷமா பேசுறான். মানিক বাবু নিজেও যদি ভোট দেন সেটাও পদ্ম ফুলে হি যাবে। যেটা উত্তরপ্রদেশে হয়েছে, যেটা মণিপুরে হয়েছে, সেটা ত্রিপুরাতে হবে। அதுல சொல்றான், உத்தரப்பிரதேசல என்ன நடந்துச்சோ மோசடி பண்ணி நாங்க பிடிக்கலையா, உத்தரகாண்ட்ல பிடிக்கலையா, மணிப்பூர்ல பிடிக்கலையா, அதுதான் திரிபுராவில நடக்கும். அன்னைக்கு வந்து திரிபுராவுடைய சீஃப் மினிஸ்டர் இருந்தது மாணிக் சர்க்கார், சிபிஎம் உடைய மாணிக் சர்க்கார் தான் அங்க சீஃப் மினிஸ்டர் இருக்கார். அவரை மென்ஷன் பண்ணி அவன் சொல்றான், மாணிக் சர்க்கார் போய் வந்து ஓட்டு போட்டாலும் அது லோட்டஸுக்கு தான், தாமரைக்கு தான் போகும். நான் வெளிப்படையாவே சொல்றேன், அது யார் போடுற ஓட்டு எங்க போகும்ன்றது மோடிக்கு எனக்கு தான் தெரியும். நீ வேணா உனக்கு தைரியம் இருந்தா, கட்ஸ் இருந்தா, மாணிக் சர்க்கார் வந்து என் மேல வந்து நீ எங்க வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்க, கேஸ் போடு அப்படின்னு சொல்லி ஓப்பனா சேலஞ்ச் பண்ணி அந்த பிப்ளப் குமார் தேவ் வந்து பேசுறான். திரிபுராவுடைய பிஜேபி மாநில தலைவர் வந்து பேசுறான் 2017. அதான் தொடக்கம். இது வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வைரல் ஆகுது. இந்த வீடியோ வந்து எடுத்துட்டானு வைரல் ஆகுது, ஃபுல்லா பெரிய இஷ்யூ ஆகுது. ஃபுல்லாவே நார்த் ஃபுல்லாவே பெரிய இஷ்யூ ஆகுது. சிபிஎம் வந்து என்ன பண்றாங்கன்னா இதை ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறாங்க, தேர்தல் ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய மீடியாலாம் செய்திகள்லாம் வந்திருக்குது. எல்லா மீடியாலும் செய்திகள், முக்கியமான மீடியாலாம் செய்தி வந்திருக்கு. ஆனந்த பசார், அதே மாதிரி பிசினஸ் ஸ்டாண்டர்ட், எல்லாத்துலயுமே இது வந்து செய்தியா வந்திருக்கு. இவன் பேசுன அந்த செய்தி, அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பெரிய வைரல் ஆயிருக்கு. இந்த என்ன புகார் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி இவன் இப்படி பேசியிருக்கான். அது என்ன உண்மையிலே சிபிஎம் என்ன பண்ணிருக்கணும்னா இவிஎம் தடை பண்ண சொல்லி அப்பயே போராட்டம் நடத்திருக்கணும். ஏன்னா அவன் வந்து வெளிப்படையா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், யூபியில நாங்கள் இவிஎம் ஃப்ராட் பண்ணியிருக்கோம், மணிப்பூர்ல பண்ணியிருக்கோம். அவன் வெளிப்படையா பேசும்போது அதுவும் பேசுறவங்க பிஜேபி மாநில தலைவர் அதே ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துக்கிட்டு இவிஎம் தடை பண்ணணும், வாக்குச்சீட்டுல தேர்தல் நடத்தணும்னு சொல்லி சிபிஎம் வந்து ஒரு இஷ்யூ கிளப்பி கொண்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அதை அந்த கட்சி பண்ணல. அப்போ பண்ணாம என்ன பண்றானுங்க, அவங்க போய் தேர்தல் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பிஜேபியோட மாநில தலைவர் இப்படி பேசியிருக்கிறதுன்றது தேர்தல் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கு, தேர்தல் முறையவே மக்கள் நம்ப மாட்டாங்க இப்படிலாம் பேசினா, அதனால அந்த ஆள் மேல நடவடிக்கை எடுங்க, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அது அந்த பிரச்சனையை அதோட முடிச்சு விட்டுறாங்க. சீரியஸ் ஆக்கல அந்த கட்சி. அதை அதுக்கு பிறகு வந்து அங்க வந்து தேர்தல் நடக்குது. அப்ப இருந்து அவங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. பிஜேபி வந்து அதிகாரத்தை பிடிச்சாங்க. எந்த கட்சி? வெறுமனே 1.5% ஓட்டு இருந்த கட்சி அந்த கட்சி. அங்க அடுத்து வந்து 2018 வந்து அங்க எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன்ல வந்து எலெக்ஷன் அன்னைக்கு பெரிய பிரச்சனை. தேர்தல் நடக்கிற அன்னைக்கு பிப்ரவரி 18, 2018 எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முறைகேடு தில்லுமுள்ள, நிறைய இடத்துல மிஷினே ஒழுங்கா வேலை பார்க்கல, விவிபேட் மிஷின், இவிஎம் மிஷின் ஒழுங்கா வேலை பார்க்கல. நிறைய பத்திரிகை செய்திகள் இருக்கு. ஆனந்த பசார்ல சொல்றாங்க 29 பூத்துக்கு மேல வந்து இவிஎம் வந்து ஒழுங்கா வேலை பார்க்கல, 3-4 மணி வரைக்கும் கூட, மத்தியானம் வரைக்கும் கூட வந்து ஓட்டு பதிவே இடத்துல தொடங்கவே இல்லை. அதே மாதிரி ராத்திரி 12 மணி வரைக்கும் போல் நடந்துட்டு இருந்துச்சாங்க. நிறைய கோல்மால் நடந்துச்சுன்னு சொல்லி பத்திரிகையில. அதே மாதிரி மாணிக் சர்க்காருடைய பூத்து ராம்நகர் தொகுதியில அந்த சீஃப் மினிஸ்டருடைய பூத்திலே வந்து இவிஎம் மிஷின் ரிப்பேர் ஆயிருச்சு. அதே மாதிரி அந்த பிஜேபி தலைவர் அந்த பிப்ளப் தேவோட பூத்திலேயே இவிஎம் மிஷின் ரிப்பேர் ஆயிருச்சு. இப்படி பல செய்திகளை அந்த பத்திரிகை சொல்றாங்க. அதே மாதிரி சிபிஎம் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. அந்த திரிபுரா மாநில கமிட்டில இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் போய் வந்து தேர்தல் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்களும் நிறைய விவரங்களை சொல்றாங்க. இந்த மாதிரி 519 பூத்துல வந்து இவிஎம் வந்து ஒழுங்கா வேலை பார்க்கல. மொத்த பூத்து 3174 பூத்து தான். கிட்டத்தட்ட 16.3% பூத்துல வந்து இவிஎம் இஷ்யூ வந்திருக்கு. அப்பயே தேர்தல் அன்னைக்கே வந்திருக்கு. அது அன்யூஷுவல். இப்படி எல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. இவ்வளவு இவிஎம் எப்படி வந்து ரிப்பேர் ஆகும் ஒரே நாள்ல? அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு மேலாம் போலிங் நடந்துச்சு. இப்படி பல விஷயங்களை வந்து கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா வந்து தேர்தல் கமிஷன் என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த எலெக்ஷனை வந்து ஃபுல்லா வந்து வெப் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு, இணையம் மூலமா வந்து மக்களுக்கு டெலிகாஸ்ட் பண்றதுக்கு, இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் முழுக்க பண்றதுக்கு ஒரு குஜராத் கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறான். அந்த குஜராத் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா சோமன் பால் சொல்லக்கூடிய ஒரு திரிபுரா ஸ்டேட் கமிட்டி மெம்பர் பிஜேபி காரனுக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுக்குறான். அவன் தான் அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறான். தேர்தல் எப்படி நடக்குது, முறைகேடு பண்றது இவனுக்கு தான் அதுக்கான பிளான் பண்ணி எல்லாம் பண்றானுங்க. அது ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ண வெப் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த உரிமையும் பிஜேபி காரன் தான் ஒருத்த வாங்கியிருக்கான். இதுல என்ன வினோதம்னா இவனுக்கு வந்து யார் யார் எங்கெங்க ஓட்டு போடுறீங்க, யாருக்கு ஓட்டு போறீங்கன்றாலும் நாங்க வந்து இணையத்திலே பார்ப்போம், எல்லாத்தையுமே வந்து நாங்க வந்து கண்காணிப்போம்னு சொல்லி இவனுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. மக்கள்கிட்ட ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அது என்ன சொன்னானுங்களோ அதே மாதிரி தான் அங்க நடந்திருக்கு. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி தேர்தல் அன்னைக்கு பெரிய முறைகேடான தேர்தல் வந்து நடத்திருக்காங்க. ஸோ இது முடிஞ்ச பிறகு என்ன நடக்குதுன்னா ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்து வந்தா பிஜேபி வந்து 36 சீட்ல ஜெயிச்சு ஆளுங்கட்சின்னு சொல்லி எலெக்ஷன் ரிசல்ட் கொடுக்குறாங்க. அன்னையில இருந்து கலவரம் ஆரம்பிச்சு சிபிஎம் தோத்துருச்சு, பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி தேர்தல் முடிவு அறிவிக்கிறாங்க. அறிவிச்சு அன்னை கலவரம் ஆரம்பிச்சிடறாங்க. கலவரம் ஆரம்பிச்சு ஒரே திரிபுரா முழுக்க கலவரம். எல்லா இடங்கள்லயுமே இவங்க என்ன பண்றானுங்கன்னா வெளியில இருந்து ஃபுல்லா ஆளை கொண்டு போய் குமிச்சு வச்சிருக்காங்க. பீகார்ல இருந்து, யூபியில இருந்து, மேற்கு வங்காளத்துல இருந்து, இப்படி எல்லா மாநிலத்து, அசாம்ல இருந்து ஃபுல்லா வந்து சங்கிகளை ஆயிரக்கணக்கில் வந்து திரிபுரால கொண்டு போய் அங்கங்க ஹோட்டல்ல, லாட்ஜில், பிஜேபி காரங்களோட வீட்டுல எல்லாம் போய் தங்க வச்சு எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. எல்லாமே வந்து வேடிக்கை. தேர்தல் ஆணையம், போலீஸ் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. எல்லாமே இதுக்கு சப்போர்ட்டா தான் இருந்திருக்காங்க. தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் அறிவிச்ச உடனே என்ன பண்றாங்க இவங்க எல்லாம் கும்பல் கும்பலா போய் ஆயுதங்களோட சிபிஎம் ஆட்களா வந்து டார்கெட் பண்ணி என்ன பண்றானுங்க போய் வந்து அடிக்கிறது, சிபிஎம் ஆபீஸ் அட்டாக் பண்றது, எரிக்கிறது, அடிச்சு நொறுக்கிறது, அவங்க கட்சி சிபிஎம் கட்சி ஆட்களை வந்து கொலை பண்றது, இப்படி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்து விடுறாங்க. இது எல்லாமே கலவரம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் திரிபுரா சீஃப் மினிஸ்டர் இருந்த மாணிக் சர்க்கார் ரிசல்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடறாப்ல. மார்ச் 9 2018 அந்த பிப்ளப் தேவ் வந்து முதலமைச்சர் ஆயிடுறான். அது பிறகு வந்து இவங்க வழக்கம் போல சிபிஎம் டீம் யெச்சூரி, ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த யெச்சூரி வந்து அங்க போறாங்க, போய் பாதிக்கப்பட்டவங்களை பாக்குறாங்க, பிரஸ் மீட் நடத்துறாங்க. இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்திருக்கு, கலவரம் நடந்திருக்குன்னு சொல்லி அதோட முடிச்சுறாங்க அந்த விஷயத்த. ஆனா என்னன்னா வந்து இவனுக்கு திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு இப்படிதான் பண்ண போறோம்ன்றது முன்கூட்டியே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி இவிஎம் ஃபிராட் பண்ணி தான்டா பண்ண போறோம், உங்களால முடிஞ்சா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கடான்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி அதே மாதிரி செயல்படுத்தி கலவரம் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி ஆட்சி பிடிச்சு உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு அடுத்து என்ன பண்றாங்க, மக்களை டைவர்ட் பண்றதுக்காக மொழி பிரச்சனை கிளப்பி விடுறாங்க. ஒரு பக்கம் கட்சிக்காரர்களை வந்து சிபிஎம் அட்டாக் பண்ணி கலவரம், அவங்களை வந்து வன்முறையை விடுறது. இன்னொரு பக்கம் மக்களை டைவர்ட் பண்றதுக்காக மீடியால விஷயங்களை வேற விஷயங்களை பேசுறதுக்காக அங்க வந்து லோக்கல் அந்த அரசாங்கத்துடைய மீடியா, டிவி மீடியாலாம் வந்து ஹெட்லைன்ஸ் திரிபுரா, நியூஸ் வேன்கார்டு, நியூஸ் டுடே, இது மாதிரியான அந்த மீடியால எல்லாத்துலயும் வந்து 2 மொழி பயன்படுத்திட்டு இருக்காங்க. பெங்காலியும் கோன்புராக்குன்னு சொல்லக்கூடிய லோக்கல் ட்ரைபல் லாங்குவேஜ் 2 மொழி பயன்படுத்திட்டு இருக்காங்க.
இந்த 2 மொழிக்கு பதிலா ஹிந்தி தான் இனிமேல் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. இவனுங்க உத்தரவு போட்டு ஃபுல்லா டிபேட் அது பக்கம் திருப்புறாங்க, மொழி பிரச்சனைகள் திருப்புறாங்க, டைவர்ட் பண்ணி விடுறாங்க, திசை திருப்பி விடுறாங்க. அது ஒரு விவாதம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன பண்றானுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன், நிறைய ஸ்ட்ராங்கான யூத் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து அங்கே லெஃப்ட் வச்சிருக்காங்க. எஸ்எஃப்ஐ, டைஃபி, அதே மாதிரி வந்து ட்ரைபல் யூத் ஃபெடரேஷனு, ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன், இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, இதுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துறாங்க. ஜனநாயகத்தை காப்பாற்றுற இந்த அடக்குமுறைக்கு எதிராக, இவங்களுக்கு பிஜேபி ஆட்சிக்கு எதிராக, இவங்களுடைய குண்டாசத்துக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அவங்க மேல தாக்குதல் தொடுக்கிறாங்க, அவங்கள வந்து அட்டாக் பண்றாங்க. எஸ்எஃப்பி ஆட்களை, இது மாதிரி மாணவர்களை, இளைஞர்களை குறி வச்சு லெப்ட் பேஸ் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து அட்டாக் பண்ணி அவங்க மேல அடக்குமுறை செய்வாங்க. அதுக்கு எதிராக அவங்க போராட்டம் நடத்துறாங்க. இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய கலவர பூமியை மாத்தி திரிபுரா வந்து அவனை கேப்சர் பண்ணாங்க 2018. லெனின் சிலை உடைச்சதெல்லாம் நம்ம நியூஸ்ல வந்து பார்த்தோம். இது மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பிளான் பண்ணி திட்டமிட்டு பண்ணி, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா இவிஎம் ஃப்ராடு தான். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மூல காரணம் வந்து இவிஎம் ஃப்ராடு தான். இவிஎம் ஃப்ராடை வச்சுதான் இவ்வளவு பண்ணியிருக்காங்க. அதை வச்சுதான் வந்து அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு இருக்கக்கூடிய ரூட் வந்து இவிஎம் தான், இவிஎம் ஃப்ராடு தான். அதிகாரத்துக்கு வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி தான் கலவரம் பண்றது, இஷ்யூஸை டைவர்ட் பண்றது, மக்களை கண்ட்ரோல் பண்றது, அடக்கிறது, ஒடுக்கிறது, சர்வாதிகாரம் பண்றது, இப்படி எல்லாம் பண்ணி இன்னைக்கு பிஜேபியோட நிலைமை என்ன தெரியுங்களா? அந்த மாநிலத்தில் இப்ப கடைசியா நடந்த 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி அங்க 2 சீட் இருக்கு. இந்த பிப்ளப் தேவ் வந்து இப்ப சீஃப் மினிஸ்டர் கிடையாது, அங்க ஒரு எம்பியா இருக்காப்ல, மாணிக் சகா அப்படின்ற ஒரு ஆள் தான் இப்ப அங்க வந்து பிஜேபி சீஃப் மினிஸ்டர். இந்த 2024 தேர்தல் அந்த 2 எம்பி தொகுதியிலையும் தொடர்ந்து பிஜேபி தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இப்பயும் இந்த 2024 தேர்தலில் 2 எம்பியும் பிஜேபி தான் ஜெயிச்சிருக்காங்க. வாங்கின ஓட்டு சதவீதம் 70%, 70.8% வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய ரிசல்ட். அப்ப பாருங்க, 1.5% இருந்தவனுங்க 10 வருஷத்துல எங்க வந்து நிக்கிறானுங்க, 70%ல நாங்க வந்து ஓட்டு வாங்கிட்டோம்னு சொல்லி நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்க நீண்ட காலமா ஆட்சியில் இருந்த பிஜேபி சிபிஎம் உடைய நிலைமை 11% ஓட்டு. அந்த கட்சி எங்க இருக்குன்னு தெரியலன்ற அளவுக்கு கிட்டத்தட்ட கொண்டு போயிட்டாங்க. இது வந்து திரிபுராவுடைய மிக மோசமான அனுபவம். இதை விட பாசிசத்துக்கு வேற என்ன உதாரணம் வேணும்? இன்னைக்கு வந்து சிபிஎம்ல வந்து ஒரு வாதம் நடக்குது, பாசிசமா நவ பாசிசமா பேசிட்டு இருக்காங்க. பேச வேண்டிய விஷயம் என்ன? உண்மையிலே பேச வேண்டிய விஷயம் இந்த மாநாட்டில் வந்து இவிஎம் முறையீடு, இவிஎம் எப்படி ஒழிக்கிறது தான் பேசி ஆகணும். ஆனா என்ன பேச்சு, என்ன இன்னைக்கு டிபேட்ல கொண்டு வராங்க அவங்க, என்ன இன்னைக்கு மீடியாக்கள் தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து பாசிஸ்டுகள் வந்து இதை விட திரிபுராவை விட வந்து உதாரணமே தேவையில்லை. எவ்வளவு மோசமான பாசிஸ்டுகளுடைய கட்டுப்பாட்டில் இந்தியா இருக்கு, அவனுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு உச்சகட்ட பாசிச அடக்குமுறை ஏவுவானு அப்படின்றதுக்கு திரிபுரால நம்ம பார்த்த உதாரணம். திரிபுரா வந்து மிகப்பெரிய உதாரணம். அப்ப இதுதான் எல்லா மாநிலத்திலும் நடந்துட்டு இருக்கு. இதுதான் மணிப்பூர்ல நடக்குது, இதுதான் ஏற்கனவே குஜராத்ல நடந்துச்சு, இதுதான் உத்தரப்பிரதேசம் நடந்தது. என்கவுண்டர்ஸ் என்ற பேர்ல பல்லாயிரக்கணக்கில் காலி பண்ணிட்டே இருக்கிறாங்க. புல்டோசர் கலாச்சாரம் இன்னைக்கு சொல்றாங்க. இந்த புல்டோசர் கலாச்சாரத்தை திரிபுரால தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 2018 ஆரம்பிச்சிருக்காங்க இந்த புல்டோசர் கலாச்சாரத்தை. அப்ப அதே மாடல் தான் இந்தியா பூரா வந்து இந்த புல்டோசரை வச்சு இடிக்கிறது அப்படின்ற கலாச்சாரத்தை கொண்டு போறாங்க. அப்போ ஒரு உச்சகட்ட பாசிச வெறியாட்டம் நடத்தி தான் திரிபுரா வந்து பிஜேபி கேப்சர் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவங்க அங்க ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க. இன்னைக்கு 70% மக்கள், கிட்டத்தட்ட எல்லா மக்களும் எங்களுக்கு அடிமைகள் அப்படின்ற நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் நாளைக்கு எல்லா மாநிலத்திலும் நடக்கும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சங்கிகள்லாம் துள்ளி துள்ளி குதிப்பானு. நாங்க தான் அடுத்து, நாங்க தான் ஆளுங்கட்சி, நாங்க தூக்கி எறிஞ்சிருவோம், திமுக காலி பண்ணி நாங்க வந்துருவோம், நாங்க தான் ஆளுங்கட்சியா வருவோம்னா எந்த இதுல தைரியத்துல செய்யறாங்கன்னா வந்து அந்த பிப்ளப் தேவ் வந்து சொன்னான்ல, எனக்கு மோடிக்கு தான் தெரியும், யாருக்கு எந்த ஓட்டு போகுது எனக்கு மோடிக்கு தான் தெரியும் சொல்லி, அந்த தைரியம் தான் இவனுக்கு, அந்த தைரியம் தான், அந்த தைரியத்துல தான் இவனுக்கு வந்து துள்ளி கூச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வந்து இவிஎம் கையில எடுத்து ஸ்ட்ராங்கா நிக்கிறதுனால இவனுங்களால வந்து நினைச்சபடிக்க தமிழ்நாட்டில் ஆட முடியல. ஆல் இண்டியா லெவலில் நம்ம வந்து இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வேலை பார்க்கல, இந்தியா பூரா இவிஎம் இஷ்யூ பத்த வச்சுட்டு இருக்கிறோம். விடாம அந்த நெருப்பு வந்து அணைய விட மாட்டோம். நம்ம மேல 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 கொண்டு வர்றோம். அதனாலதான் இங்க சங்கிகளுடைய சதித்திட்டங்கள் வந்து முழுசா அவங்களால செயல்படுத்த முடியல. அப்படியே பம்மிக்கிட்டு இருக்கானுங்க. இப்பயே சொல்றானுங்களே 11% வந்துட்டோம் நாங்க கூட்டணியா, 18% ஃபுல்லா ஃப்ராடு, 18% ஃப்ராடுங்க. ஃப்ராடு தனமா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லி ஏதோ பிஜேபி வளர்ந்துட்ட மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இதே மெத்தட் தான், இதே திரிபுரா மெத்தட் தான் நாளைக்கு தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுவானுங்க, நாளைக்கு பெங்கால இதுதான் பண்ணுவானுங்க, நாளைக்கு கேரளால இதுதான் பண்ணுவானுங்க. முறையேடா வந்து அதிகாரத்தை கைப்பற்றுறது. இப்பவே அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லா பேரும் சங்கிகள் தான். அவ்வளவு அராஜகம் வந்து அங்க ஆளுங்கட்சியா இருந்த சிபிஎம் ஆட்கள் மேலேயும் மக்கள் மேலேயும் ஏவப்படும் போது
அங்க இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன் முழுக்க வந்து அந்த கலவரக்காரர்களுக்கு பிஜேபி இந்த குண்டாசுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கானுங்க அல்லது சைலண்டா இருந்திருக்கானுங்கன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள அவனுக்கு ஊடுருவிட்டானுன்னு அர்த்தம். அப்ப அதே தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அதிமுக ஆட்சியிலே மேக்சிமம் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து RSS கையில போயிருச்சுங்க தமிழ்நாட்டில். இன்னைக்கும் RSS உடைய டாமினேஷன் அதிகமாக தான். அவன் தைரியமா இன்னைக்கு பேசிட்டு இருக்கானுங்க RSS காரனுங்க. தமிழ்நாட்டில் நாங்க 2 மடங்கு வளர்ந்துருக்கோம் சொல்லி RSS ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அப்ப இங்கே வந்து முழுக்க அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு. ஆளும் கட்சியோட தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அது அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஊழல் புகார்ல மாட்டி ஒன்று சிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு முறைகேடா தேர்தல் நடத்தி உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய சங்கிகளை வச்சுக்கிட்டு ஃபுல்லா வந்து எதுக்காக ரவுடிஸை ஃபுல்லா கட்சியில சேர்த்துட்டு இருக்காங்க பிஜேபிக்குள்ள. காரணம் இல்லாமலாம் சேர்க்கறது கிடையாது. கலவரம் பண்றதுக்காக அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது கலவரம் பண்றதுக்கு ரவுடிஸ் தேவை. அதான் அவனுடைய முழு வரலாறுமே அதுதான். அப்ப இவனுக்கு வந்து திரிபுரால பண்ண அதே திட்டத்தை அதே மாதிரியான ஒரு மோசடி தனத்தை மோசடி பண்ணீங்க ஜெயிச்சுட்டு கலவரம் பண்ணி சமாளிச்சிடலாம், கலவரம் பண்ணி கண்ட்ரோல கொண்டு வந்துடலாம். ஏன் ஏற்கனவே இவனுக்கு தூத்துக்குடியில ட்ரை பண்ணுவனு தானே, துப்பாக்கி சூடு நடத்தி சாத்தாங்குளத்துல ட்ரை பண்ணவனு தானே, அப்பாவும் பிள்ளையும் அடிச்சு கொண்டவனு தானே. அப்ப இவங்களுக்கு என்ன புதுசா அது? அப்ப அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை திரிபுரா மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை தமிழ்நாட்டிலேயே நாளைக்கு செயல்படுத்தினா என்ன செய்ய போறோம் நம்ம? அப்போ அன்னைக்கு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா? அப்ப அது வராம தடுக்கிறது நம்முடைய கடமை இல்லையா? அதுக்காக நம்ம இந்த பிரச்சனை கையில் எடுத்து தீவிரமா போராடிட்டு இருக்கிறோம். அப்ப மக்கள் என்ன பண்ணணும்? இங்க உள்ள ஜனநாயக சக்திகள், இங்க உள்ள மற்ற நாட்டை நேசிக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்க எந்த கட்சியில இருந்து போங்க, எல்லாரும் இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் என்ன? இவனுக்கு இவிஎம் வச்சு வந்துடக்கூடாது, இவிஎம் தடை பண்ணணும், இதுதான் நம்ம கையில் எடுக்கணும். எடுக்க வேண்டிய இஷ்யூ இவிஎம். இவிஎம் தடை பண்ணு, இவிஎம் ஒழிச்சு கட்டு, வாக்குச்சீட்டு முறையில கொண்டு வா. இந்த முழக்கம் தான் முழங்கணும். நாடு பூரா எல்லா கட்சிகளும் தான் பேசணும், எல்லா மக்களும் தான் பேசணும். அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். மட்டும்தான் இந்த பாசிஸ்டுகள்ட்ட இருந்து இந்தியாவை மீட்க முடியும். ஒரு ஜனநாயகத்தை நம்ம திருப்பி ரீஸ்டோர் பண்ண முடியும் இந்தியாவில். அதுக்கான முயற்சிகள் நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் நம்முடைய முயற்சிகள் தொடரும். எந்த கட்சி பேசுறாலும் சரி, எந்த கட்சி வந்து இவங்க பிஜேபிக்கு பயந்துகிட்டு பேசாம இருந்தா நம்ம அதை பத்தி கவலை இல்லை. நாம இவிஎம்க்கான நம்முடைய போராட்டத்தை ரொம்ப தீவிரப்படுத்துவோம். வரக்கூடிய நாட்களை ரொம்ப மிகப்பெரிய அளவில் தீவிரப்படுத்துவோம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய அந்த 1 வருஷம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம் இந்தியாவில். இந்தியான்ற நாடு வந்து இருக்குமா, ஒரு ஜனநாயக நாடா இருக்குமா, ஒரு காட்டுமராட்டு தேசமா ஃபுல்லா வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு போவோம்ன்றதை தீர்மானிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்த 1 வருஷம். இந்த 1 வருஷமும் மிக தீவிரமான இயங்குவோம், மிக தீவிரமா களமாடுவோம். தொடர்ந்து இவிஎம் பிரச்சனையை முன்னெடுப்போம். எல்லா வகையிலையும் வந்து மக்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.